வணக்கம் நேர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். முன்னாடி இருந்த காலத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு அதுக்கப்புறமா 40-50 வயதுக்கு அப்புறமா இதயம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்ததுண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து வயது வித்தியாசமே இல்லாமல் இதயம் தொடர்பான பல்வேறு கோளாறுகளும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த இதய கோளாறுகள்லாம் என்ன, இதயம் தொடர்பாக ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, இதற்கு இருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன, இப்போ இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸில் எப்படி இந்த இதயம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்கிறது, இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் விரிவான தெளிவான விளக்கங்களை தேட போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இதயம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கும் விடையளிப்பதற்காக இதயவியல் நிபுணர் டாக்டர் அருள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக இந்த இதய கோளாறுகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மனதில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயதுக்கு அதுக்கப்புறமா தான் இதயம் தொடர்பான பல பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு மைண்டில் ஒரு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கும் கூட இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருது, யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த இதய கோளாறுக்கு வயது மட்டும்தான் ஒரு ஃபேக்டராக இருக்கா? இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம 60-50 வயசில் வர இருதய கோளாறுகள் சீக்கிரமாக வர தொடங்கிடுது. 30-40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஒழுங்கான உடல் உழைப்பு கிடையாது. எல்லாருமே ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்க அன்டைமில் சாப்பிட்றது, தூங்குறது கிடையாது. நைட்டு லேட்டாக வீட்டுக்கு போகிறது, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் தூக்கம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், ஓகே, ஃபாஸ்ட் லைஃப், டென்ஷன். அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போது 50-60 வயசில் தான் ஹார்ட் அட்டாக்னு கூப்பிட்டாங்கன்னா ஒரு 60 வயசு முதியவர் இருப்பார். ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போய் பார்த்தாலே 25 வயசு 30 வயசு. இத்தனைக்கும் அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. வெறும் ஸ்ட்ரெஸ், டென்ஷனே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய இருதய கோளாறு இப்போ முந்தி காலத்தில் நிறைய கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க, ஸ்கேன்லாம் ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்னால சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுது, நிறைய குழந்தைங்களுக்கு ஏர்லியாகவே, இன்ஃபேக்ட் மதரோட கருவில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன வைத்தியம், என்ன பண்ணலான்ற ஒரு தீர்வு இப்போ வந்திருக்கு. டாக்டர், இப்போ பொதுவாகவே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பொதுவான தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இதயத்தில் வேறு என்னென்ன கோளாறுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ பார்த்தீங்களா, பிறந்த பிறகு குழந்தைகளுக்கு ஓட்டை இருக்கலாம் இருதயத்தில். அது முக்கால்வாசி இப்போ ஸ்கேன்ஸில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஒரு இருதய கோளாறு. அடுத்து அக்வயர்டு ஹார்ட் டிசீஸ்னு வருவாங்க. அக்வயர்டு ஹார்ட் டிசீஸ் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் இன்னும் அது காமனாக தான் இருக்குது. அது வேல்வுகளை பாதிக்கும். ரெண்டாவது ஒன்ஸ் ஒரு 20-30 வயசுக்கு பக்கத்தில் வரும்போது மோர் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இப்போ இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, வெயிட் குறைக்காமல் இருக்கிறது, நிறைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஓகே, முன்னுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு 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 வித்தியாசமான அந்த வாழ்க்கை சூழலே நம்மளுக்கு மாற்றிடுது அவங்கள. ஸோ அந்த மாதிரி ஒரு கரியர் ட்ரிவன் சொசைட்டியாக ஆயிடுது. அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறத, தூங்குறது கிடையாது, கண்டதை சாப்பிட்றாங்க, அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் ஃபுல்லாகவே மாறிடுது. அது பார்த்திங்கன்னா இன்னும் மோர் சவுத் இண்டியன்ஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள். கண்டிப்பாக இதயம் தொடர்பான என்ன விதமான சந்தேகங்கள் நேயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எனக்கு அழைத்து டாக்டர் கிட்ட நேரடியாக நீங்களே உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நேரடியாக மனிதர்களுடைய இந்த இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். மறைமுகமாக, பேசிவாக என்னென்ன விஷயங்கள் இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளை தூண்டுது? அதாவது 2 விஷயம். ஒன்று நம்மளால் மாற்ற முடியாதது, இட் cannot be changed அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இருதய கோளாறு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். விமன் பார்த்தீங்கன்னா 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்ட இருதய கோளாறுகள்லாம் வரும். பிகாஸ் அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஹார்மோன்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. பட் ஆனால் மென் பார்த்தீங்களா, தே ஆர் அட் ரிஸ்க். சரிங்களா? ஸோ அண்ட் செகண்ட்லி, வயதான பிறகு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வரும், எனக்கு வரும். அது ஒரு பழுதடைகிற பொருள். உடம்புல எல்லாமே வயசான வர விஷயம்தான். ஏன்னா அது சீக்கிரமாக
வருதா லேட்டாக வருதான்றது முடிவு பண்ணுறது நம்ம. அது அங்கே தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இது ஆணினம் செகண்ட் அண்ட் ஜெனட்டிக். இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து எங்கள் அப்பா ஒன்றுமே ஸ்மோக்கிங் பண்ண மாட்டார், சுகர் கிடையாது, ஆனால் 50 வயசுலேயே அட்டாக் வந்துருச்சு சார் அப்படின்னாங்கன்னா அவங்க சில்ட்ரன் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கம்மியாக, ஒரு 20 வருஷம் கம்மியாக கூட, இப்போ சப்போஸ் அந்த சில்ட்ரன் வந்து ஒரு பேட் ஹேபிட், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஆணினம், ஜெனட்டிக் அண்ட் இந்த விஷயங்களை ஹார்மோனல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து நம்மளால் தடுக்க முடியாது வயதாகிறது. தடுக்கக்கூடிய விஷயம்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கில்லர் இன் யங் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட்டு வந்து சுகர், ஓகே, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ், ஓகே, உடல் உழைப்பு பண்ணாமல் இருக்கிறது, இன்ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டாங்க, மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, நடக்க முடியாமல் இருக்கிறது. ஒரு லிஃப்ட்டு தான் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு படிக்கட்டு ஏறி போகிறது கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க முட்டி வலிக்குது, ஆனால் அது வெயிட்னால தான் அந்த முட்டி வலியே வந்திருக்கு. எந்த அளவுக்கு நம்ம சொகுசா வாழ்ந்துட்டு வரோமோ அந்த அளவுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சென்னையில இருந்து கண்ணன் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கண்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் என்னோட பேர் கண்ணன். சொல்லுங்க கண்ணன். சார் இப்போ என்னன்னா சார், பொதுவா நம்ம இந்த மாதிரி என்னோட ஏஜ் 34. சரி, என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறியோ இல்ல முன்னாடி ஏதாவது செக்கிங் பண்றதுக்கு, ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி முறைகள்லாம் மருத்துவத்துல எந்த முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா தொடர்ந்து அது தொடர்பாக தான் டாக்டர் ரொம்ப தெளிவாக விரிவான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க, அதுக்காகத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர், நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க, ஜெனட்டிக்கலா வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து மென்ஸுக்கு அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் மென்ஸுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது? மென்னுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸை விட தைராய்டு ஒரு இஷ்யூ, ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க, அது மென்னுக்கு இருக்கலாம். மற்றபடி ஹார்மோன் வந்து விமனுக்கு வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் விமன். பட் மென்னுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் கிடையாது, அந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி அதுக்காக நம்ம வந்து ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிட்டதுனால நம்ம இப்போ இருதய கோளாறை தடுத்துறதுலாம் கிடையாது, அது ஒரு நேச்சுரல் திங். ஓகே, ஸோ நேச்சர் வைஸ் விமன் ஆர் ப்ரொடெக்டட், மென் ஆர் நாட் ப்ரொடெக்டட். ஸோ மென் ஹேட் டு பி மோர் காஷியஸ், இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அவ்வளோதான் சொல்கிறேனே தவிர. மென்னுக்கு வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சச் அஸ் தைராய்டு. தைராய்டு வந்து சப் கிளினிக்கல் தைராய்டிசம், அது வெளியிலே தெரியாது. அட்லீஸ்ட் மென் வந்து ஒன் தே ரீச் 30 or 40 தே ஷுட் அவங்க ரொட்டீன் செக்அப் கொடுக்கும் போது ஒரு தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணிடுறது பெட்டர். இப்போ நம்மளுடைய நேயர் கேட்ட கேள்விக்குமான பதிலாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து சென்னையிலிருந்து சஞ்சீவ் என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சஞ்சீவ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், இப்போ எண்ணெய் மூலமா கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுங்களா? எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. அதெல்லாம் இப்போ ஒரு இது வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து இந்த எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிறது, அதனால தான் நிறைய ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை சார் அது? அதாவது அதில் உண்மையும் இருக்குது, பட் அதுக்காக நம்ம எல்லாம் பீதி அடைய தேவையில்லை. எல்லா எண்ணெயும் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அது உண்மை என்னென்னா எல்லா எண்ணெயும் கெடுதலும் இருக்குது, நன்மையும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அளவு அதை எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. அளவுக்கு மீறிய எண்ணெய் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கெட்டது தான். அதே நீங்கள் சொல்கிற சன்ஃப்ளவர் ஆயிலே நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து 1 liter 2 liters நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது கெட்டது தான். அதே நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லெண்ணெயும் நல்லது தான், சன்ஃப்ளவர் ஆயிலும் நல்லது தான், இப்போ ரைஸ் பிரான் ஆயில் இருக்கும், அதுவும் நல்லது தான். எல்லா எண்ணெயும் அளவோடு எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணுமே தவிர டோட்டலாக அவாய்டு பண்ணுன்னு எந்த மருத்துவமும் சொல்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் மட்டும் இல்லாமல் இன்னும் பல உணவு முறைகளில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களும் இதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குல்ல டாக்டர்? டெஃபினட்டாக. அண்ட் செகண்ட்லி எண்ணெய் சொன்னதுனால நான் சொல்கிறேன், இந்த மோர் டால்டா, கீ ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் மைதா இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பரோட்டா கடைகள் இருக்குது. நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நிறையா பக்கத்தில் ஷாப்ஸ்லாம் பரோட்டா, சால்னா அதை தான் சாப்பிட்றாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்து ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொண்டு வர பழக்கமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சல்ட் மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஈவன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் கூட ஒரு டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்துட்டு வரதில்லை.
அங்கே அப்படியே போய் கேஃபிடேரியாவில் போயிட்டு அங்கே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு போகிற பழக்கம். ஸோ நீங்கள் உங்கள் ஹோம் ஃபுட் ரோட்டில் வந்து பிரியாணி ஒரு பரோட்டா ஒன்ஸ் இன் அ வைல், எப்போயாவது ஒரு வாட்டி, 10 நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா எஸ். ஆனால் அதுவே ஒரு தினமும் பழக்கம்னா அது ரொம்ப கெடுதல். ரொட்டீனான நம்மளுடைய உணவா அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து கோவையில இருந்து கார்த்திக் என்ற நினைச்சிருக்காங்க. வணக்கம் கீர்த்திக்கு, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நான் தான் பேசுறேன், உங்க அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு வந்து ஹார்ட் வீங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஹார்ட்ல வந்து பம்பிங், இந்த துடிப்பு கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. கார்டியோ டிலேட்டட் கார்டியோ மயோபதி அப்படின்றாங்க. சரிங்க. எல்விலையும் ஆர்விலையும் பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஹார்ட்டை தான் மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரிங்கம்மா. அதான் அதை பத்தி ஏதாவது டாக்டர்கிட்ட. கண்டிப்பா டாக்டர் தெளிவான விளக்கங்களை கொடுப்பாருங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர். இவங்களுக்கு வந்து டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு ஒரு கண்டிஷன். அதாவது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்கள்லாம் நல்லா இருக்குது, பட் ஆனால் ஹார்ட் வந்து நேச்சுரலாக வீங்கிருச்சு. அது வந்து இடியோபதிக், அதாவது காரணமே இல்லாமல் சடனாக வரலாம், அதுக்கு ஒன்றும் காரணங்கள் கிடையாது. சம்டைம்ஸ் டயபெட்டிக் கார்டியோமயோபதின்னு இருக்குது, ஹைப்பர் டென்சிவ் கார்டியோமயோபதின்னு பல வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இவங்களோட இதயம் வந்து வீக்காக இருக்குது. அந்த இதயம் ஒழுங்காக பம்ப் பண்ணாதனால ஹார்ட்டுக்குள்ளே கிளாட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மருந்து, அப்புறம் பேஸ் மேக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு உங்கள் இருதயத்தை பம்ப் பண்ண இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த கிளாட் எல்லாம் கரைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும். ஹார்ட் ஃபெயிலியர் மெடிசன்ஸ்னு இருக்குது, அதை ப்ராப்பராக எடுத்துக்கணும். அப்புறம் கார்டியாக் ரீசன்க்ரனைசேஷன் தெரப்பி, சிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆகுனா ஹார்ட் ஏதுவாக பம்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதாவது உங்கள் ஹார்ட்டை நார்மல் ஆக்காது, பட் டெஃபினட்டாக உங்கள் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25%னா ஒரு 30-35% இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இப்போ 100 மீட்டர் என்னால் நடக்க முடியல, மூச்சு வாங்குதுன்றதை 200 மீட்டரை அதிகப்படுத்தலாம். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷனை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லைம்மா. டாக்டர் சொன்ன அந்த அறிவுரைகளை கேட்டுட்டு தகுந்த டாக்டர் நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். தொடர்ந்து அரியலூர்லேருந்து ஜோதிவேல் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜோதிவேல், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் எனக்கு வந்து ஹார்ட் வந்து சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு சார் எப்போ பார்த்தாலும். சரிங்க. அப்புறம் ரொம்ப பசிச்சுன்னா வலிக்குது சார். பசி எடுத்தா கொஞ்சம் லேட் சாப்பிட லேட் ஆயிடுச்சுன்னா வலிக்குது சார். என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எக்ஸசைஸ் பண்றேன், நல்லா வேலை தான் நல்லா பாக்குறேன் சார். உங்களுக்கு என்ன வயசாகுது ஜோதிவேல்? வயசு 30 சார். 30. அதாவது எந்த இருதய வலி முக்கியமான வலின்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இவருக்கு ரொம்ப கிளாசிக்காக சொன்னார், சுருக்குன்னு குத்துது, அது ஒரு செகண்ட் தான் வந்துட்டு போகும். அந்த வலி இருதய ஹார்ட் அட்டாக் உரிய அறிகுறிகள் கிடையாது. அது இருதயத்திலிருந்து உங்களுக்கு வரலை, அங்கேருந்து செதைகள்ல இருந்தோ எலும்புகள்ல இருந்தோ தான் வருது. ஸோ அப்போனா எது ஹார்ட் அட்டாக் உரிய வலி, இருதய வலி, எது இருதய வலி கிடையாது. இருதய வலி என்றால் அழுத்தமாக இருக்கும், அடைக்கிற மாதிரி ஒரு சோக்கிங் சென்சேஷன். வலின்னு அவங்களால சொல்ல தெரியாது, ஒரு மாதிரி பண்ணுது, அப்படி வேர்த்துரும் உடம்பு. வலி முதுகுக்கு பரவும், 2 கைக்கும் பரவும், ஷோல்டருக்கு பரவும், தாடைக்கு பரவலாம். இன்ஃபேக்ட் சில பேர் வந்து டென்டிஸ்ட் கிட்ட போயிடுவாங்க, பல் டாக்டர் கிட்ட போயிடுவாங்க, தாடை வலின்னு. பல்லு செக் பண்ணிட்டு அந்த டென்டிஸ்ட் தான் சொல்லுவார், இல்லைப்பா நீ ஹார்ட்டை போய் பாரு. அதே மாதிரி இவர் சொல்கிறாரு அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ், வேலைக்கு வேலை சாப்பிடலை, அதனால் இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த ஒரு கிரேவிங், ஒரு ஃபீலிங் வந்துடுது வயத்தில். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அசிடிட்டிக்கும் ஹார்ட்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் வந்து அசிடிட்டின்னு நினச்சிட்டே இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வயது முதியவராக இருந்தால், புகைப்பிடிப்பவராக இருந்தால், சக்கரை வியாதி இருந்தவராக இருந்தால், சப்போஸ் அசிடிட்டி என்றைக்கும் இல்லாத ஒரு அசிடிட்டி புதுமையாக இருக்குது, வேர்க்குது அப்படின்னா தயவு செஞ்சு போய் இசிஜி எடுத்துக்கணும். பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய் பார்த்து ஒரு இசிஜி எடுத்து கொடுத்துருங்க, எனக்கு அசிடிட்டி புதுசாக இருக்குது, புதிய ப்ராப்ளம். ஏன்னா எல்லாருக்கும் வரும், எனக்கும் அசிடிட்டி வரும், உங்களுக்கும் அசிடிட்டி வரும். அதை எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்றதான் முக்கியம். எது இருதய வலி கிடையாது, வலி ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு வந்துட்டு போகிறது, சுருக்குன்னு ஒரு இடத்துல குத்துறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விரலை வச்சு எனக்கு இங்கே தான் வலிக்குது, இந்த ஒரு இடம் தான் வலிக்குதுன்னா அது இருதய வலி கிடையாது. இருதய வலி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், பரவக்கூடும், நெஞ்சு ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு இடத்துலன்னா அவங்க பாயிண்ட் அவுட்டே பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஷோல்டர் அப்படி மூவ் பண்ணுறேன், வலிக்குது, அது இருதய வலி கிடையாது. அந்த எலும்பு, அந்த செதை வந்து அங்கே வந்து ஸ்பாசம் போயிருக்கு. ஸோ அதனால் வர வலி, அதுக்கு ஒரு பெயின் கில்லர்,
ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அது இமீடியட்டாக ரிலீவ் ஆகும். ஸோ எது இருதய வலி இல்லைன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கேள்வி கிடையாது. சுருக்கு குத்துறது அது இருதய வலி கிடையாது. அது போயிருமா, அவர் நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு, அது இருதயம் கிடையாது, ஆனால் வலி மாத்திரைகள் போட்டு பார்க்கலாம். சில பேருக்கு அது அப்படியே தான் இருக்கும். அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக. தொடர்ந்து உமா என்ற நேர் கடலூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் உமா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. என்னோட பேபிக்கு வந்து ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. 5 months இருக்கும்போது நாங்க கண்டுபிடிச்சோம் ஹார்ட்ல ஹோல் இருக்குன்றத. சரிங்க. இப்போ வந்து அவளுக்கு 18 months ஆகுது. சரிங்க. அவளுக்கு வந்து இன்னும் கிளியர் ஆகல, என்ன பண்ணலாம் அப்படின்றது, நாங்க ஏதாச்சும் என்ன ஸ்டெப் எடுக்கலான்றது தான் எங்களோட கேள்வி. கண்டிப்பாமா டாக்டர். குழந்தைங்களுக்கு வந்து 3 விதமான ஓட்டைகள் வரும். ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் பிடிஏன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து அந்த என்ன சைஸ் இருக்குன்றதை மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க. அங்கே இருக்க கார்டியாலஜிஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணி என்ன சைஸ் இருக்குது ஓட்டைன்னு. யூஸ்வலாக குழந்தை வந்து சைஸ் அந்த ஓட்டை பெருசாக இருக்குது, அது மூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் குழந்தைகளுக்கு வந்து மூச்சு திணறல் அடிக்கடி வருது, பால் குடிக்க முடியல, குழந்தை ஓடி ஆடி விளையாட முடியல, குழந்தைக்கு அடிக்கடி அப்படியே வேர்த்துருது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை ஆப்ரேட் பண்ணணும். எப்போ ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோ வெயிட் போடணும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது ஒன்று. இல்லை அந்த ஓட்டை சிறுசாக தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது, ஒரு 3 mm 4 mm தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் எவ்ரி 6 months ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி அது, ஏன்னா சில சமயம் அந்த ஓட்டைகள் வந்து மூடிடும், தானாகவே மூடிடும். ஸோ அதுக்காக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்படி சப்போஸ் குழந்தை நல்லா வளர்ந்த பிறகும் அந்த ஓட்டையை மூடுறதுக்கு இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு தேவையில்லை. அதுக்கு வந்து டிவைஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு ஆன்ஜியோகிராம் மாதிரி உள்ள பண்ணி அங்கே வந்து ஒரு கொடை மாதிரி விரித்து அது மூடிடுவாங்க அந்த இடத்த. ஸோ அது வந்து பெர்மனெண்ட்டாக அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினால தழும்புகள், அதுக்குரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் தடுத்துடலாம். காலர் கூட இருக்காங்க. திருவாரூர்லேருந்து அபுபக்கர் இருக்காரு. வணக்கம் அபுபக்கர், உங்களுடைய சந்தேகத்தை முதல்ல கேளுங்க. சார் வணக்கம் சார். நான் வந்து 5 பண்ணேன் சார். இல்லை, தெளிவாக கேட்குறீங்களா? உங்களுடைய சந்தேகத்தை புரியலை. இல்லை சார், போன வருஷம் 5 மாதம் ஆஞ்சியோ பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போ நான் போன வாரம் ஆஸ்பத்திரி இருக்கு. சரி. அவங்க வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி. நான் ஆஞ்சியோ வந்து 2 அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. 100% 80%. சரி. ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாமா என்னன்னு கேட்போம் சாப்பிட்டு. டாக்டர், அவர் வந்து 2 இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சியோகிராம் ஒரு தடவை பண்ணியிருக்காரு, இன்னொரு இடத்துல ஆஞ்சியோகிராம் பண்ணலாமா சொல்கிறாங்க. அதாவது சார் 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் அந்த நீங்கள் உங்களோட பழைய ஆஞ்சியோகிராம் வந்து செல்லும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த அடைப்புகள் பெருசாகலாம், புதுசாக இருக்க இரத்த குழாயில் புதிய அடைப்புகள் வரலாம். அதனால தான் நீங்கள் இன்னொரு சென்டருக்கு போகிறதுனால அந்த சென்டரில் உங்களை திருப்பி ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக உங்களை ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. 1 yearன்றது லாங் பீரியட். டாக்டர், நம்ம முன்னாடி பேசினது வந்து ஹார்மோனிலே வந்து இதே தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இன்னொன்று வந்து ஜெனட்டிக்கலி இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய சந்ததி வழியில் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் யாருக்காவது அது வந்திருந்தது, ஹார்ட் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் வந்திருந்தது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் ஒரு 10 வயசுலையோ அல்லது 20 வயசுலையோ 30 வயசுலையோ என்ன விதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ்லாம் எடுப்பணும்? அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஹார்ட் டிசீஸ், சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, நீங்கள் ஸ்மோக்கராகவும் இருக்கீங்கன்னா எல்லா வருஷமும் ஹோல் பாடி ஹெல்த் செக்கப், அதாவது மெயினாக இருதயத்தை பொறுத்த வரைக்கும் இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட் அதை அவசியம் பண்ணணும். எஸ்பெஷலி ட்ரெட்மில் உங்களை ஓட விட்டு உங்களை இருதயத்தை வேகமாக துடிக்க வச்சு அதில் ஏதாவது பிரச்சனைகள் கோளாறுகள் வருதான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். அதை அவசியம் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அபாயக்கூறுகள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒன்ஸ் இன் 2 years ஆர் ஒன்ஸ் இன் 5 years கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நம்ம அந்த 5 years பீரியட் வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக எக்ஸசைஸும் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வெயிட் போட்டுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. யூ ஷுட் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். அப்படி இருந்துட்டு நீங்கள் நல்ல உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நடுவில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துக்கணும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். எவ்ரி இயர் பண்ண வேண்டியது. தொடர்ந்து ரவி என்ற நேயர் திருப்பத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரவி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ரவி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு நினைக்கிறேன். சொல்லுங்க ரவி. ரவி, உங்களுடைய கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க இணைப்புல வந்திருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சு அப்படியே
அழுத்தமா இருந்தது சார். சரி சரி, நான் திருப்பத்தூர்ல லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இசிஜி போட்டு பார்த்தாங்க. சரிங்க. லைட்டா உங்களுக்கு இருதய குழாயில அடைப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. சரிங்க. ஆப்பூர்ல உள்ள பெதஸ் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணி அவங்களும் அதே தான் சொன்னாங்க. சரி, எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சார் பண்ணலாம்னா, சரி ரெகுலரா நீ மாத்திரை சாப்பிடுங்க. சரி சரி, மாத்திரையை நாங்க சாப்பிட்டே வரணும். இப்ப மறுபடியும் லைட்டா அந்த கை வலி, லைட்டா நெஞ்சு வலி வருதுங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? 10 வருஷமா வந்து அவர் அடைப்படவே இருக்காரு, நான் மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு இருக்காரு. அவர் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொன்னார், வசதி வாய்ப்புகள் குறைவுனால இந்த மருத்துவத்தை அவர் எடுத்துக்க முடியலன்னு. அந்த மாதிரி அச்சமே தேவையில்லை. அதுவும் இந்த காலத்தில் வந்து எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே உங்களுக்கு காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே அருமையாக இப்போல்லாம் சர்ஜரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவர் போய் அந்த சர்ஜரியை ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். மருந்துகள் அதிகப்படுத்திட்டே போகலாம், பட் ஆனால் அட் த சேம் டைம் அந்த ரிஸ்க் என்னன்னா, இருதயம் வீக் ஆகிட்டே போகும். ஒரு இதுக்கு சைஸ்க்கு மேலே இருதயம் வீங்கிருச்சுன்னா ஆப்ரேஷன் ரிஸ்க் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஸோ அவர் வந்து எவ்வளோ சீக்கிரம் திருப்பி ஆஞ்சியோகிராம் செய்து அந்த அடைப்புகள் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு சர்ஜரி பண்ணிக்கிறாரோ, இத்தனைக்கும் இலவசமாக பண்ணிக்கிறாங்க அந்த சர்ஜரிலாம், அதை எப்போ பண்ணுறாரோ அது நல்லது அவருக்கு. டாக்டர், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இந்த ஆபரேஷன் வந்து நிறைய பேர் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால இதயம் வீங்கிறதுனால பிரச்சனைகள் வரும். வேற ஏதாவது மறைமுகமாக வேற ஏதாவது உறுப்புகள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? அருமையான கேள்வி. இதில் என்ன ஆகுனா, ஹார்ட் வீக் ஆகிட்டே போகிறதுனால ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாயிருது. ஸோ உடம்புல இருக்க சர்க்குலேஷனும் கம்மியாயிருது. ஸோ கிட்னிக்கு ரத்தம் ஓட்டம் ஒழுங்காக போகாது. இப்போ முக்கால்வாசி இந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதி இருக்கும். சக்கரை வியாதி இருக்குன்னா கிட்னி ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்கும். ஹார்ட் வீக் ஆனோன்னா கிட்னிக்கு போகிற ரத்தம் ஓட்டம் கம்மியாயிருது, கிட்னியும் வீக் ஆயிரும். அதே மாதிரி ரத்தம் ஓட்டம் ஒழுங்காக பம்பிங் ஒழுங்காக இல்லாதனால கிளாட்டுகள் ஃபார்ம் ஆகும் இருதயத்துக்குள்ள. அந்த கிளாட் மூவ் ஆகி தலைக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும். ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரெயின் அட்டாக். அந்த ஸ்ட்ரோக் காலுக்கு போகலாம், காலுக்கு ரத்தம் ஓட்டம் பாதிக்கலாம். அது மாதிரி எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படும் அந்த ஒரு இருதய பிரச்சனைனால. ஸோ அதை நீங்கள் உடனே நல்ல இருதயம் பம்பிங் நல்லா இருக்கும் போது நீங்கள் உடனே போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாரும் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இதயம் தொடர்பான பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை எந்த விதமான சாக்கும் சொல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போதான் வேறு பிரச்சனைகளுக்கு அது வழிகோலாமல் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து பூபதி என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பூபதி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். இப்போ வந்து பரம்பரையா வந்து சர்க்கரை வியாதிங்கிறது வந்து நம்ம அப்பாவுக்கு வந்திருக்கு, அம்மாவுக்கு வந்திருக்குன்னா பின்னாடி நமக்கும் வருமா சார்? டாக்டர், அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வயசில் வந்துச்சுங்க? 60 வயசா 70 வயசுலைங்களா? அதான் சார், வயசு ஒரு 40 வயசு சார். 40? உங்கள் வயசு 40 இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசு 40 இருக்கும்போது அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்களா? 40 வந்து சர்க்கரை இது மாதிரி இருங்க சார், சர்க்கரை இதுங்க சார். ஓகே. இல்லை, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, 40 வயசில் வந்து டயபெட்டிஸ் வந்துச்சு. ஸோ எனக்கும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுவும் அப்பா அம்மா 2 பேருக்குமே இருக்கும் போது இவருக்கு இன்னும் அதிகம். அந்த டயபெட்டிஸ் வந்து 100% உங்களால் தடுக்க முடியாதுன்னு இல்லை, அட்லீஸ்ட் டெஃபினட்டாக தள்ளி போடலாம். இப்போ உங்களுக்கும் 40 வயசுலேயே வரணும்னு இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு 40 வயசில் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் 40 வயசில் வரணும்னு இல்லை. அதை டெஃபினட்டாக தள்ளி போடலாம். எப்படி தள்ளி போடலாம்? நீங்கள் உங்களோட சர்க்கரை கண்டென்ட் கம்மி பண்ணிக்கணும், டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்தில் அட்லீஸ்ட் 7 நாளில் அட்லீஸ்ட் 4 நாள் வாக்கிங் போங்க, சைக்கிளிங் பண்ணுங்கள், ஜாகிங் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஒரு 1 hour, அவ்வளோதான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் மாதத்துக்கு 4 நாள் போகிறோமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. டாக்டர், இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்தால் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிபி இருந்ததுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் லீட் பண்ணும் டாக்டர்? ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஒரு வேலையும் பண்ணாமல் டிவி முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாலே வெயிட் போடும், கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாகும், சர்க்கரையும் அதிகமாகும். ஃபைனலாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, அதெல்லாம் தான் மெயின் திங்ஸ். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உங்களை சாப்பிடும் உணவு பழக்கங்கள், அப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது மினிமம் 7 to 8 hours அவசியம் தூங்கணும். ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு காலையில் வந்து ஆஃபீஸுக்கு 7 மணி 8 மணிக்கு போகணுன்னா எந்திரிச்சு போயிடுறது. இல்லாட்டா நம்ம ஐடி இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்கே 11 o'clock தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க ஆன்சைட் ஒர்க் வந்து நைட்டு 12, 11 வரைக்கும் போகும்.
ஸோ அவங்க காலையில் 11 o'clock வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போவாங்க. உங்களோட டைமிங்கை ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம், ஒழுங்கான டைமுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதிகமாக தூங்குறதும் ஒரு பிரச்சனையா டாக்டர்? அஃப்கோர்ஸ் அதிகமாக தூங்குறீங்கன்னா சம்திங்ஸ் ராங் வித் யூ, சரிங்களா? அது வந்து ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவாங்க. உடல் பொறுமையாக இருக்கிற போது தூக்கத்தும் போது ஒழுங்காக மூச்சு விட முடியாமல் அடிக்கடி தூங்கி எந்திரிச்சு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காலங்காத்தால வந்து தூங்கி விழுவாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அது வந்து மெயினாக ஒபிசிட்டியில் தான் வரும். நைட்டு நிறையா கொரட்டை விடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த ஒபேசிட்டிக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக ஈரோட்டில இருந்து ராமன் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராமன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், எங்க அண்ணாவுக்கு வந்து 32 வயசு ஆச்சு. சரிங்க. ஆல்ரெடி வந்து இதய கோளாறுனால ப்ராப்ளம் பண்ணி இப்போ திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு சார், பக்கவாதம் மாதிரி. சரிங்க. அது வந்து 2 வருஷம் ஆச்சு சார். சரி. வந்து சர்ஜரி பண்ணிருக்கு சார். இப்போ ஸ்ட்ரோக் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சார், அதுக்கு என்ன திரும்பி தான் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு. ஓகே டாக்டர். ஸ்ட்ரோக் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா நடக்க முடியாமல் இருக்கிறது, பெட்ரிடன் ஆகிட்டாரு. ஃபிசியோதெரப்பி மட்டும்தான். ஸ்ட்ரோக் அதாவது இருதய கோளாறு மாதிரியே ஸ்ட்ரோக்கும் வந்து வந்த 3 மணி நேரத்தில் வந்தால் அந்த கிளாட் எங்கே அடைச்சிட்ருக்கோ அதை கரைக்கிறதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றிடலாம். அவங்க உயிரை விட முக்கியம். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் பேராலிசிஸோடு இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. அன்ஃபார்ச்சுனேட்லி பேராலிசிஸ்க்கு ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிக்கேஷன்ஸ் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் அந்த இனிஷியல் 6 months நீங்கள் நல்லா ஃபிசியோதெரப்பி பண்ணி அவங்க நடக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாக உங்ககிட்ட இருக்கும். ஆனால் இதுக்கு காரணம் என்ன? இருதய கோளாறும் இருந்துச்சு, அதனால் ஒரு காரணம்னு சொல்கிறாரு. திருப்பி ஸ்ட்ரோக் கூட வரலாம், அது உயிர் இழப்புக்கு ஏற்படும். ஸோ அதை வந்து என்னன்னு கவனிங்க. இருதயத்தில் என்ன கோளாறு, எதனால் அந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு, திருப்பி அதை தடுக்கணும். வராமல் தடுக்கலாம், டெஃபினட்டாக தடுக்கலாம் இதை. ஸோ உடனே டாக்டரை போய் பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ இந்த பேரலிசிஸோ இல்லை இந்த ஸ்ட்ரோக்கோ வந்ததுன்னா இம்மீடியட்டாக அந்த மாத்திரைகள் மூலமாக அந்த கன்ஷூட் மூலமாக கொடுத்து நம்ம அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான், ஒரு மாதமோ அல்லது பல மாதங்களோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான அறுவை சிகிச்சை ஏதாவது இருக்கணும்? இருதயத்துக்கு எஸ், பட் மூளைக்கு அப்படி கிடையாது. மூளையில் அந்த பகுதி பாதிப்பாயிருச்சு, பேராலிசிஸ் வந்துருச்சு. அந்த பேராலிசிஸும் சிவியர் பேராலிசிஸ்னா அறுவை சிகிச்சை மூலமாக அந்த கிளாட்டை அதுக்கப்புறம் எடுத்து அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தது உடல் பருமன், இதயம் தொடர்பான பிரச்சனைகள். எந்த அளவிற்கு இந்த ஒபேசிட்டி அப்படிங்கிறது இதய பிரச்சனைகளுக்கு ஒரு அதிக அளவு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது டாக்டர்? ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் இந்த காலகட்டத்தில். அதாவது முன்னாடி வந்து இந்த ஏசி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்லாம் கிடையாது, எல்லாரும் உழைக்கணும். நம்ம அப்பா அம்மாவில் பார்க்கலாம் விவசாயிகளாக தான் இருந்தாங்க ஃபுல்லாக. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து காலம் ஃபுல்லாக மாறிடுச்சு, வேறு மாதிரியான ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ற உணவு பழக்கம் கூட மாறிடுச்சு. வெளியில் போனாங்கன்னா ஒரு பீட்சா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைடு சிக்கன் அதை தான் சாப்பிட்றாங்க. குளிர்பானங்கள் நிறையா குடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிற ஆபத்தான எண்ணெய்கள், திருப்பி வறுக்கப்பட எண்ணெய்கள், அந்த குளிர்பானங்களில் ஃபுல்லாக சர்க்கரை மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆஃப்கோர்ஸ் அதெல்லாமே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்து பொதுமக்கள் கூட இல்லை, டாக்டர்கள் கூட, சில டாக்டர்கள் கூட அட்டாக், ஸ்ட்ரோக்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒபிசிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்ரி வீக் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது பசங்களுக்கு வந்து ஃபோனை கொடுத்து நீங்கள் அதில் விளையாடிட்டு கம்முன்னு இருங்கன்றதை விட வெளியில் விட்டு வெயில் படணும். வெயில் பட்டு அவங்க நல்லா வேர்த்தாதான் அவங்க உடம்பு நல்லாயிருக்கும், போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், விட்டமின் டி அதிகமாகும், அது வந்து கொழுப்புகளை கம்மி பண்ணும், அவங்க உடல் நல்லா இருக்கும். ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா கொழுப்பெல்லாம் நான் குறைக்கிறேன், டயட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் உடம்புக்கு தேவையான கொழுப்புகள்லாம், இந்த நியூட்ரிஷன்ஸ் கூட உடம்புக்கு தேவையான கொழுப்புகளை கூட அவங்க தவிர்த்துருவாங்க. ஸோ உடம்புக்கு தேவையான கொழுப்பு எது, தேவையில்லாத கொழுப்பு எது அப்படிங்கிறது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? அதாவது நீங்கள் பிளட் டெஸ்ட் மூலமாக ஹெச்டிஎல், எல்டிஎல்னு 2 கொலஸ்ட்ரால் வகைகள் இருக்குது. உணவு வகைகளில் வந்து நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா கொலஸ்ட்ரால் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்து முட்டை கரு, மஞ்சள் கரு, பட்டர், கீ, வனஸ்பதி, ஒயிட் பிரெட், பேக்கரி ஐட்டம்ஸ், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்குரிய எல்லா சமாச்சாரங்களும் அதில் இருக்குது. இப்போ கெமிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா எல்டிஎல், ஹெச்டிஎல்னு 2 இருக்குது. எல்டிஎல் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் வந்து நல்ல கொலஸ்ட்ரால்.
ஹெச்டிஎல் அதிகமாக இருக்கவங்களுக்கு இருதய கோளாறு வராதுன்னு ஒரு எல்லா புத்தகங்களுமே சொல்லுது. அந்த ஹெச்டிஎல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? மாத்திரை மருந்து எதையுமே வேலைக்கு ஆகாது. ஒரே விதமாக தான் எக்ஸசைஸ். அதுவும் எக்ஸசைஸ்னால் நான் சொன்ன உடனே அடுத்த நாளே போய் ஜாகிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு வாரம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுவாங்க. 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதான் அந்த நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த முடியும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் டயட்டில் வந்து நீங்கள் கேட்டீங்க உணவு பழக்க வழக்கங்களில் வந்து என்னென்ன கெட்ட ஃபுட், எனிதிங் ஃப்ரைடு, எந்த பொருள் எண்ணெயில் போய் வருதோ அது கெட்டது தான். அண்ட் சீஸ், பட்டர், பீட்சா, பர்கர்ஸ், மயனேஸ் சாஸ்ன்னுவாங்க. அதாவது வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து இப்போலாம் கண்டாமினேட்டட் வெஜிடேரியனிசம்னு ஒரு கான்செப்டே இருக்குது. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெஜிடேரியன்ஸ் தான், இருந்தாலும் அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. ஸோ அவங்க சாப்பிட்ற பொருட்கள்லையும் எண்ணெய் பொருட்கள், அவங்க உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிடுவாங்க. அந்த வறுக்கிறதுல சால்ட் அதிகம், எண்ணெய்கள் அதிகம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாலட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் மயனேஸ் ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க. ஸோ மயனேஸ் என்னது? அஃப்கோர்ஸ் எல்லாமே ஃபேட் தான். தொடர்ந்து நம்மளுடைய இந்த மாறி வரக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கம் தான் மிக முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளை. தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து வைரவேல் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு வைரவேல், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் நான் கோபிச்செட்டி போல ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க வைரவேல், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் 8வது மாசங்க நான் ஏன்ஜிஓ பண்ணுங்க சார். நான் லாரி டிரைவருங்க சார். சரிங்க. 8வது மாசம் ஏன்ஜிஓ பண்ணீங்க, இப்போ நல்லா இருக்குதுங்க சார். அவங்க வந்து 2 வருஷத்துக்கு டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க சார். சரிங்க. இப்போ வந்து மறுபடியும் ரீசெக்அப் பண்ணணுங்களா அப்படின்னு டாக்டர் கேட்கல. கண்டிப்பாக டாக்டர் தெளிவாக பதில் சொல்லுவாருங்க. அஃப்கோர்ஸ் ரீசெக்அப் பண்ணிக்கணுங்க. அதுக்குன்னு நீங்கள் ஆன்ஜியோலாம் பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிள். ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லையோ கிளினிக்லேயோ போயிட்டு அங்கே போய் ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுங்கள். ட்ரெட்மில் டெஸ்ட்டில் உங்களோட எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுன்னு பாருங்கள். நல்லா நடக்க முடியுது, எனக்கு நெஞ்சு வலிலாம் வரலை அப்படின்னா உங்கள் இருதயம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். எக்கோ பண்ணிக்கோங்க, ஹார்ட் பம்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். வருஷம் இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டாக்டர், இந்த ஹார்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து முதல்ல ரொம்ப பெரிய விஷயமா, ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்து இன்றைக்கி வந்து இது சாதாரணமாக செகண்ட் அட்டாக், இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக நிறைய பேருக்கு அது ஏற்படுறதால அந்த அளவுக்கு சாதாரணமாக போயிருச்சு. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தானா, இல்லது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா? இப்படி சாதாரணமாக எடுத்துக்கக்கூடியது வந்து ஒரு வருத்தப்படைவான வேண்டிய விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் காஷியஸாக இருக்கணும். அதுக்குன்னு பயந்து பீதி அடைய தேவையில்லை. ஐயோ இப்படி வந்துருச்சு அது எப்படி பார்க்கணுன்றதை பொறுத்து தான். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு அட்டாக் வருதுன்னா போயிட்டு உடனே முதலுதவிக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த முக்கியமான தருணம் அதுதான். இந்த ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்ன்றது நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்கள் இருதயம் டேமேஜ் ஆகாமல் அந்த இரத்தக்கோள அடைப்பை நீக்கிடலாம். ஒன்று மருந்து கொடுத்தோ இல்லட்டா ஆன்ஜியோபிளாஸ்டி, பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஆபத்து அதிகமாகுது, உங்களோட லைஃப் ஸ்பேனும் கம்மியாகுது, இருதயம் வீக் ஆகிடுது, மூச்சு விட திணறல் வர ஆரம்பிச்சிடும் ஃப்யூச்சரில். ஸோ அது முக்கியம் இனி உடனே. ஸோ முதலுதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அடுத்தது டாக்டர் ஆன்ஜியோகிராம் பண்ணி அங்கே அடைப்பு எங்கே இருக்குன்றாங்க பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த அடைப்பு இருக்கா, கரைஞ்சிருச்சா, எவ்வளோ சிவியராக இருக்குது, அதுக்கு என்ன வைத்தியன்றதை அதை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எஸ், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு மக்களுக்கு வந்து பயம்தான், ஆன்ஜியோ பண்ணால் அடுத்த சர்ஜரின்னு சொல்லிடுவாங்கப்பா. கண்டிப்பாக அது அடைப்புகள் இருக்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கும் வந்து நாங்கள் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணுறது கிடையாது. ஓகே, சரிங்களா? தொடர்ந்து பெங்களூர்லேருந்து குமார் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். குமார், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ குமார், அவங்க மிஸ்ஸஸ் பெங்களூர்ல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா ஜெயலட்சுமி, நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஆக்சுவலி ஜனவரியில எங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆச்சுங்க. ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டிலாம் பண்ணாங்க. சரிங்க. ரெண்டு வால்வுல ஒரு வால்வுல 90% சொல்லிட்டு ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டிலாம் பண்ணாங்க. 30 to 40% இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகேங்க. பட் அவர் வந்து சம் டைம் டென்ஷன்ல ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக் பண்றாங்க. ஸ்டண்ட் போட்டுருக்குங்க, ஒரு வால்வுல ஸ்டண்ட் போட்டுருக்கு. சம்டைம் டென்ஷன்ல ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்றாங்க. இது வந்து எஃபெக்ட் ஆகுமா என்ன ஏதுன்ற டவுட் கொஞ்சம் கேக்குறேங்க. கண்டிப்பா டாக்டர். அதாவது ஒரு இரத்த குழாயில் சிவியர் அடைப்பு இருந்திருக்கு, அதுக்கு வந்து ஸ்டென்ட் போட்டிருக்காங்க. அந்த அடைப்பு ஏன் வந்துச்சு?
அந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்னால தான் வந்துச்சு. இன்னொரு ரத்த குழாயில் 30-40% தான் அதுக்கு டாக்டர் வந்து மருந்து மாத்திரை போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் டசன்ட் மீன் நீங்கள் திருப்பி அதை ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா இதில் இன்னும் டேஞ்சர் என்னன்னா போட்ட ஸ்டென்ட்டும் பிளாக் ஆயிரும். திருப்பி 2 அட்டாக் வரும் உங்களுக்கு. இந்த ரத்த குழாவும் அடப்பட்டுரும், அதுவும் அடப்படும். ஸோ டெஃபினட்டாக அதை தவிர்க்கணும். அதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் தேவைன்னா, அந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்கை தவிர்க்கிறதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் வேணும்னா அவரை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க. ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு வந்து அன்அக்செப்டபிள். ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்குது. கண்டிப்பாக இந்த புகை பிடிக்கிறதும் சரி, குடிப்பழக்கமும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முதல் காரணமாக அந்த 2 தான் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் விடுபட்டால் மட்டும்தான் எந்த விதமான பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறதான் டாக்டருடைய அந்த தெளிவான பதிலிருந்து தெரியுது. தொடர்ந்து வினோத் என்ற நேயர் திருச்செந்தூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் வினோத், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் என்னோட ஏஜ் வந்து 28. சரி. எனக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இருமலா இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் சார் ஆஞ்சியோகிராம் பண்ணதுக்கு அப்புறம் ஹார்ட் பம்பிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ் மேக்கர் வச்சிருந்தாங்க. சரி. இப்போ ஒரு 6-10 மாசம் ஆயிட்டு சார். நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இனிமே அப்புறமா திடீர்னு கொஞ்சம் டயர்ட் ஆகுது. இதனால சார். அதாவது உங்க இருதயம் வீக் ஆனதுனால உங்களுக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க. நீங்கள் உங்களோட மாத்திரை மருந்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் இருதயம் வீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அளவலாம், ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வரைமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மாத்திரை மருந்துகள் இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணுன்ற போது உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அது உறுதியாக டெஃபினட்டாக இருக்கும். எஸ்பெஷலி சம்மர் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைகள் அதிகமாக இருக்கும். அது உங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 200 ml 300 ml நான் அதிகப்படுத்திக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்புறம் நீங்கள் வந்து நிறைய மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, டையூரெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரைகள் வந்து நீரை வந்து நிறைய வெளியேற்றிடும். ஸோ உங்கள் இருதயம் நல்லா பம்ப் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அந்த மாத்திரை அளவை கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவாங்க, சோடியம் பொட்டாசியம்லாம் கொஞ்சம் லாஸ் இருக்கும், அதனால் உங்களுக்கு டயர்டாக இருக்குது. அது நீங்கள் அந்த எலக்ட்ரோலைட்ஸை செக் பண்ணி உங்கள் டாக்டரை திருப்பி போய், ஏன்னா சம்மர் வருது, உங்கள் டாக்டர் போய் திருப்பி போய் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக உங்களுக்கு மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணி தருவார். உங்களுக்கு அந்த உடல் சோர்வுன்றது சரியாக போயிடும். டாக்டர், இதுக்கு முன்னாடி இதயம் தொடர்பான பிரச்சனையா இல்லை சாதாரண இந்த தசை வலியா, அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சில சமயம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னாலும் சரி, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது ஜென்ரிக்கான ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமாயிருவாங்க. அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதை வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி பதட்டமாகிற அதே சூழலில் ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை, இது வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? இப்போ சப்போஸ் ஒரு 30 வயது இளைஞன் நைட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்றாரு, அவர் பரோட்டா சாப்பிட்றாரு, அடுத்து நைட்டு ஒன்று நெஞ்சு எரிச்சல் வந்துடுது. அவர் புகைப்பிடிப்பவரா, உடல் ரொம்ப வறுமையாக இருப்பவரா, எக்ஸசைஸ் பண்ணாத மனிதரா, அவங்க ஃபேமிலியில் ஹார்ட் அட்டாக் ஏர்லியாக வர சான்ஸ் இருக்கா, அதெல்லாம் அவர் யோசிக்கிட்டோம். இல்லை நம்மளுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸோ இது வாய்ப்புகள் கம்மின்னா அசிடிட்டிக்குரிய மாத்திரை மருந்துகளை அவர் எடுத்துக்கிட்டால் டெஃபினட்டாக போயிடும். தயவு செஞ்சு நைட் டைம்ஸு ஹெவியாக சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்கிடாதீங்க. அது எருக்களிக்க தான் செய்யும், உங்களுக்கு நெஞ்சு வலி வரதான் செய்யும். இல்லை நான் ஹெவி ஸ்மோக்கர், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எங்காவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, லைட்டாக சாப்பிட்டேன், ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், எரிச்சல் வந்துட்டே இருக்குன்னா தயவு செஞ்சு போயிட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய் பார்த்துடுங்க. இதுதான் வித்தியாசம். அதை தவிர டெய்லி வர அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டெய்லி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு மருந்து குடிப்போம், சரியாக போயிடும், ஏப்பம் விடுவோம், சரியாக போயிடும். அதை தவிர வித்தியாசமான ஒரு எரிச்சல், அந்த எரிச்சல் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் சாப்பிடணுன்றதுனால கிடையாது, நடக்கும் போது கூட அந்த எரிச்சல் வரலாம். அது அசிடிட்டி ப்ராப்ளம் கிடையாது. தயவு செஞ்சு அதை போய் உடனே ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வெறும் இசிஜியில் கூட இனிஷியலாக தெரியாது. உங்களை ஓட விட்டு இருதயத்தை வேகமாக செயல்படுத்தி அதில் பார்த்தோம்னா மாற்றங்கள் இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே நமக்கு நாமே ஏற்பட்டுச்சுன்னா யோசிக்கக்கூடிய விஷயம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து யோசிக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப பதட்டமாயிருவாங்க. அவங்களை என்ன பண்ணுறது, அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அது எப்படி டாக்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன கொடுக்கணும்? இப்போ ஃபர்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ ஒரு நெஞ்சு வலி அப்படியே ஸ்வெட்டிங் ஆயிடுது உங்கள் பேரண்ட்ஸுக்கோ, ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து படுக்க வச்சுருங்க. அவங்கள நடக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, ஏன்னா படுக்க வச்சுட்டா ஏன்னா அவங்க பிபி ட்ராப் ஆகும் அந்த நேரத்தில். ஓகே, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் வேறு இருக்கும். சில மாத்திரைகள் இருக்குது, நாக்கு கடியில் வைக்கக்கூடிய மாத்திரைகள். அப்படி சப்போஸ் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மாத்திரைகளை பற்றி தெரியும் உங்களுக்கு. அது நாக்கு கடியில் வச்சுட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருங்க. ஏன்னா நீங்களே ட்ரைவ் பண்ணிட்டு எங்கேயாவது போய் வேகமாக போய் பிரச்சனை வர்றதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர்றது முக்கியம்.
ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் முதல்ல பதட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ தான் அவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் தனியாக இருக்கீங்க, வீட்டில் யாருமே இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா உடனே போய் உங்கள் டோரை அன்லாக் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கால் த ஆம்புலன்ஸ் அண்ட் லை டவுன் அண்ட் ட்ரை டு ரிலாக்ஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேனிக் ஆகி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அந்த நெஞ்சு வலி தான் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். டாக்டர், இந்த இதய வால்வுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? அதாவது இதயத்தில் வந்து 4 வால்வுகள் இருக்குது. அதில் முக்கியமான 2 வால்வு வந்து மைட்ரல் அண்ட் அயோட்டிக் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த 2 வால்வுமே வயசாக அது பழுதடைஞ்சிரும். அயோட்டிக் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காமன் ஆக்சுவலாக, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இதனாலேயே நீங்கள் அந்த ஹெல்த் செக்கப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா தான் சில பேர் கண்டே பிடிப்பாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய டாக்டர் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணி அப்போ தான் கண்டுபிடிச்சோம் அயோட்டிக் வால்வ் ரொம்ப சுருங்கி போயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹெல்த் செக்கப்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை இதில் வலியுறுத்தணும். ரெண்டாவது வந்து மைட்ரல் வால்வும் பழுதடையும். பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்னால வருது. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். ஒரு 20 வயசுலேருந்தே அந்த வால்வ் ஒன்று லீக் ஆகிட்டு இருக்கும், இல்லாட்டா சுருங்கி இருக்கும். அப்போ ஏதாவது பலூன் வச்சு விரிவடைய வச்சுருப்பாங்க. விரிவடைய வச்சுட்டு அது இன்னும் கொஞ்ச நாள் போகும், ஒரு 10 வருஷம் இருக்கும். அது நாளடைவில் அது இன்னும் ரொம்ப பழுதடைஞ்சிரும். அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை மாற்றணும். முக்கியமான இது 2 விஷயங்கள் தான் இந்த வால்வுக்குரிய பிரச்சனைகள். இதே மாதிரி ரத்த குழாய்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது இதயத்தை பாதிக்கும். ஸோ ரத்த குழாய்களில் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படும் டாக்டர்? ரத்த குழாய்களில் வந்து ஹார்ட் அட்டாக் அதுதான் த மோஸ்ட் காமனஸ்ட். அதில் வந்து என்ன ஆகும், யங் பீப்புளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த குழாய்கள் வந்து இன்ஃப்ளேம் ஆயிரும். எஸ்பெஷலி ஸ்மோக்கிங், ஒழுங்கான டயட் எடுக்காமல் இருக்கிறது, ஒழுங்கான தூக்கம் இல்லாத ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கொழுப்பு படிவங்கள் கூட இருக்காது, த்ராம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, ரத்த கட்டிகள். அது போய் அந்த இடத்துல அப்படியே போய் பிளாக் ஆயிரும். அதில் என்ன ஆகும்னா ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா இதில் அவங்களுக்கு வந்து கொலாட்ரல்ஸ் டெவலப்மெண்ட்லாம் இருக்காது. அதாவது எக்ஸ்ட்ரா ரத்த குழாய்கள், ஒரு ரத்த குழாய் அடைச்சிருச்சு இன்னொரு சைடில் வழியாக போகுன்ற அது இருக்காது. ஏன்னா யங் பீப்புள் அது இன்னும் எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கொலாட்ரல் டெவலப்மெண்ட்டில் இருந்ததுனால டப்புன்னு ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழப்பு ஏற்படும். ரெண்டாவது வந்து வயசாக இந்த ரத்த குழாய்களில் வந்து சுண்ணாம்பு படிவங்கள் மாதிரி அடைச்சிரும். இந்த சுண்ணாம்பு படிவங்கள் என்ன ஆகும்னா அது மேலே கொழுப்பும் சேர்ந்து ஸ்லோவாக கிராஜுவலாக இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வாழ்வாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து உடனே கொலாப்ஸ் ஆகிட மாட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா கொலாட்ரல்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா 60 வயசு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ வருஷத்தில் வந்து அவங்களுக்கு கொலாட்ரல்ஸ் எக்ஸ்ட்ரா பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும். ஆனால் யங் பீப்புளில் சோகமான விஷயம் என்னென்னா இந்த புகைப்பிடித்தல் அந்த மாதிரி தவறான பழக்கங்களில் உடனே உயிரிழப்பு ஏற்படும். இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் தெளிவாகவே சொன்னீங்க. இன்னொன்று என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜிங் என்ன அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுனால இதயத்துக்கு வந்து அதிகளவு பாதிப்புகள் இருக்குது. சைக்கலாஜிக்கலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகளை அஃபெக்ட் பண்ணுறாங்க? ஸ்ட்ரெஸ் வந்து அதாவது இந்த காலத்தில் வந்து நம்ம ஐடி பூம்னு சொல்கிறாங்க. அதனால் யங் ஏஜ்லேயே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கடன் வாங்குறாங்க, நிறைய லோன் வாங்குறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ். செகண்ட்லி வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு கம்பெனி இல்லை ஸ்ட்ரெஸ். தூக்கம் கிடையாது, ஒர்க் ஸ்ட்ரெஸ். உங்களோட டைமிங்க்கு வேலை செய்யலை, நீங்கள் வெளிநாட்டவர் டைமிங்க்கு வேலை செய்கிறீங்க. ஸோ நாங்கள் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் சுற்றுறாங்க. இதுக்கு நடுவில் உணவு பழக்க வழக்கங்கள், வெயில் படாமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியமான காரணம். இந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும்னா இப்போ நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆக்டிவாக வேலை செய்யணும்னா என்ன பண்ணுவார், சாப்பிடணும். ஸோ குளிர்பானங்கள் எடுத்து குடிப்பார். அதில் கெஃபீன் இருக்கும், இருதய துடிப்பு அதிகமாகும், பிபி அதிகமாகும். அந்த கெஃபீனை கரைக்கல அவர், அந்த சுகரை கரைக்கல அவர், சுகர் அதிகமாகும் உடம்புல. ஸ்லோவாக அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிட்டே இருக்கும் உடம்புல. தூக்கம் இல்லை ஒழுங்கா. ஸோ அந்த டைமும் கம்மியாயிருது. 4 மணி நேரம் 6 மணி நேரம், பாதி நேரம் மன உளைச்சல், இருதய துடிப்பு அதிகமாகவே இருக்கும். இது வந்து நாளடைவில் உடனே அக்யூட் ஸ்ட்ரெஸ் கிடையாது. கிரானிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது இவங்களுக்கும் மாரடைப்புகள் வரும். ஓகே. ஆன் டாப் ஆஃப் இட் இது கெட்ட பழக்கங்கள் சேரும் போது ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வெளியில் போயிட்டு ஒரு சிகரெட் எடுத்தால் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அது என்ன நிம்மதின்னு எங்களுக்கு தெரியல, பட் அது ஒரு காரணமாக சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நிறைய சாப்பிட்றது உடனே ஸ்ட்ரெஸ் ஃபுல் சுச்சுவேஷனில் ஓவராக சாப்பிட்டுட்டு அது அவங்களுக்கு நிம்மதி அளிக்குதுன்றாங்க. ஸோ இது டேஞ்சரஸ். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இல்லாமல், சுகர் பிபி எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டுமே இருதய கோளாறுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இந்த இருக்க ஜெனரேஷனில்.
கண்டிப்பா இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். தொடர்ந்து பெங்களூர்ல இருந்து பாலசுப்ரமணியம் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு பாலசுப்ரமணியம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து 62 வயசு ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து ராத்திரியில் 2 வருஷமா ராத்திரியில தாகம் ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் இது தாகம். அண்ட் நியர்லி 2 liters of water நான் டெய்லி நைட் எழுந்து குடிக்கிறேன். சரி. அண்ட் வீட்ல கேட்டாக்க கொரட்டை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் வந்து அதனால யூரினேஷன் about 5 to 6 times போறேன் நான். ஓகே ஓகே ஓகே. நைட்ல எனக்கு தூக்கமே இல்ல 2 வருஷமா. உங்கள் எடை எப்படி சார் இருக்கும்? எடை கொஞ்சம் ஸ்லைட்லி ஓவர் வெயிட், about 7-8 kgs ஓவர் வெயிட். ஓகே சார். உங்களோட மெயின் ப்ராப்ளமே உங்களோட கொரட்டை தான் சார். அதில் என்ன ஆகுதுன்னா வாயை திறந்து கொரட்டை விட்டு தூங்குறீங்க, அதனால பாதி டீஹைட்ரேட் ஆயிடுறீங்க. அண்ட் செகண்ட்லி நீரிழிவு நோய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சுகர் செக் பண்ணிக்கோங்க, அது முக்கியமான விஷயம். ஏன்னா அதனால் கூட யூரின் அதிகமாக போயிட்டு நிறைய தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நீங்கள் கொரட்டை விடுறது சொல்கிறதுனால இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தூங்கும் போதும் காலையில் தூங்கி விழுறீங்களா, வெயிட் ரொம்ப ஏறிட்டே போதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்லீப் ஸ்டடி பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் கொரட்டை விடுறீங்க, எவ்வளோ வாட்டி எந்திரிக்கிறீங்க உங்களை அறியாமலே நைட்டு அப்படின்றது முக்கியம். உங்களோட தாகத்துக்கு காரணம் உங்களோட கொரட்டை தான். வாயை திறந்து வச்சுட்டு தூங்குறது, அதனால ட்ரைனஸ் ஆகுது, அதனால அவர் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கான தீர்வுகள் என்ன? ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா அதில் தெரியும். அது என்னன்னா ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும், சீக்கிரம் சாப்பிட்றணும், லேட்டாக சாப்பிட்டுட்டு உடனே போய் படுக்கக்கூடாது, அப்புறம் பழங்கள் எடுத்துக்கணும். அது வந்து நல்ல ஒரு ஏதுவான ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துடும் மனசை. ஸோ நல்லா தூக்கம் வரும். நைட்டு மில்க் குடிக்கிறது, ஒரு பனானா சாப்பிட்றதுக்கெல்லாம் காரணங்கள் இல்லை. அதெல்லாம் செரோட்டோனின் ஒரு கெமிக்கல் இருக்குது, அது நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணும். 8 மணிக்கெலாம் சாப்பிட்றணும். 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போனீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து எருக்களிக்கிறது, கொரட்டை, நிறைய பிரச்சனைகள் வரும், வெயிட் அதிகமாகிட்டே போகும். ஓகே. தொடர்ந்து திருவாரூர்லேருந்து முருகதாஸ் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு முருகதாஸ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒன்றும் சார், சின்ன டவுட். எனக்கு வயசு 50 சார். சரிங்க. லாஸ்ட்டாக செக் பண்ணப்ப ஒரு லாஸ்ட்டுக்கு முதல்ல செக் பண்ணும்போது எனக்கு லேசாக சுகர் இருந்துச்சு. சரிங்க. பட் லாஸ்ட்டாக செக் பண்ணப்போ அது இல்லை அப்படின்ட்டாங்க. நான் யூஸ்வலாக மார்னிங் ஜாக்கிங் போவேன், கிட்டத்தட்ட மினிமம் 8லேருந்து 10 கிலோமீட்டர் போவேன். சரிங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒன்றும் கிடையாது. சமயத்தில் எனக்கு ஜஸ்ட் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், திணறலா இருக்கும், மூச்சு திணற மாதிரி. அந்த திணறல் வரும்போது நம்ம 2-3 நாள் கொட்டாக போகும், கொட்டா வரும். கொட்டா வந்தால் ரிலீஸ் ஆகிடாது. அது லேசா ஒரு திணறல், அதோட லேசா ஸ்மெல்டான ஒரு வலி. அந்த ஒரு உடனே 2-3 நாள் கொட்டா வரும். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர்? சார், அதாவது உங்களுக்கு வந்து நல்ல பழக்கம் வச்சுருக்கீங்க. ஜாகிங் போகிறாரு காலையில், என்னென்னா ஜாகிங் போகிற எண்டில் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொட்டாய் வருதுன்றது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்றாரு. தயவு செஞ்சு ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ட்ரெட்மில் டெஸ்ட்டில் நெகட்டிவ், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வந்துருச்சுன்னா கண்டினியூ டு ஜாக். அந்த கொட்டாய் வர விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா ஓவர் எக்ஸசைஸ் அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட அதை மாதிரி வர வாய்ப்புகள் உண்டு. ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒன்றும் வராது, ஏன்னா நல்லா ஜாகிங் போகிறீங்க. தட் இஸ் அ குட் திங். டாக்டர், பொதுவாகவே ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே ஆயிட்டாலே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில், குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து நம்ம ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப்பில் இதயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதயத்தில் வந்து கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கணும், சுகர் செக் பண்ணிக்கணும், அதில் அஃப்கோர்ஸ் பிபி எல்லாமே பார்த்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் தான் இருதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து அதில் இசிஜி வரும், எக்கோ வரும், ட்ரெட்மில் வரும், ஆன்ஜியோகிராம்லாம் நீங்கள் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிக்கவே தேவையில்லை. இந்த காமன் பேசிக் ஹெல்த் செக்கப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அவர் சொன்னார் சுகர் எனக்கு முன்னாடி இருந்துச்சு, அடுத்த வருஷம் பார்த்தாங்க இல்லைன்ட்டாங்க. மேபி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் அந்த சுகர் காணாமல் போயிருக்கும். ஸோ இந்த பார்டர் லைன் சுகர்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல் சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஹெல்த் செக்கப் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணால் தான் அதை மாற்ற முடியும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் அதை குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் நம்மளே பார்த்துக்கிறதுக்காக இந்த ஹெல்த் செக்கப் வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய இதயம் மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதில் வந்து தெரிந்து போயிடும். எனிவே இதயத்துக்கு இன்னும் கூடுதலான ஒரு அக்கறை காட்ட வேண்டும். ஏன்னா எது வரக்கு முன்னாடியே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டலாம் அப்படிங்கிறது உங்களுடைய தெளிவான பதிலிருந்தே தெரியுது. எனவே டாக்டர், இதயம் தொடர்பான பல்வேறு வித்தியாசமான கேள்விகளுக்கு எல்லாம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இத்துடன் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இன்னும் அடுத்த வாரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ்.